Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 12th Physics Volume 2 Unit 6 Optics லெசன்ல இருக்க book back short questions and answers discuss பண்ணலாம். Okay, so answers discuss பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் tips பார்க்கலாம். நீங்க 2 mark questions attend பண்றதுக்கு முன்னாடி இந்த physicsல எப்பவுமே இந்த chapter wise formulasக்கு நீங்க ரொம்ப importance கொடுக்கணும். Okay, so prepare chapter wise formula and give yourself regular practice for the same. Okay, so go through the last year model answers copy. Last year oda answers copy இருக்கும் நெட்ல. So அத நீங்க கொஞ்சம் go through பண்ணீங்கன்னா you have an idea how to write answers in crispy way. Okay, the next for reasoning based questions focus on having all the definitions, derivations and the inferences on fingertips. Reasonings la vara ella definition derivations me fingertips la irka mari paathukonga. To answer the reasoning based questions use appropriate formula to support your answers. So engella formulas irko adella neenga correct ah apply pannunga. Okay, definitions 2 mark questions la vara and the definitions la formulas la ella. Okay, formulas la adoda units la correct ah neenga apply pannunga. Then next, if you rewrite certain questions then make sure that you strike out the first answer. இப்போ நீங்க ஒரு 10 questions எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 mark questionsனா இப்போ அதுல ஏதாவது ஒரு 2 questionஸோ ஒரு questionோ wrong ஆயிடுச்சுன்னா அது strike out பண்ணிட்டீங்க, rewrite பண்றீங்கன்னா ஸோ அது வந்துட்டு ஒரு strike out பண்ணிட்டு அகைன் நீங்க அடுத்த அந்த நம்பர் போட்டு questions-ஐ எழுதுங்க. ஓகே, then next, answer should always be written in point wise. ஓகே, ஸோ நம்மளுடைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாவே நான் எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ்மே உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் புல்லட்டின் போட்டோ இல்ல ஒரு ஆரோஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம காமிச்சிருப்போம். அண்ட் தென் கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட் குட் மார்க்ஸ். ஸோ ஆன்சர் ஷுட் ஆல்வேஸ் பி ரிட்டன் இன் பாயிண்ட் வைஸ் மேனர் யூசிங் புல்லட்ஸ் ஆர் ஆரோஸ். ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அண்டர்லைன் ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்டு, thereby facilitating the examiner to evaluate in better manner and fairly. ஸோ நீங்க அந்த மாதிரி புல்லட்டின் போட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது எக்ஸாமினருக்கு பார்க்கும்போது ஒரு ப்ரெசென்டபிளா இருந்து உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரபிளா நல்லா கரெக்டான அக்யூரேட் ஃபுல் மார்க் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் இன்வால்வ்ஸ் அப்ளைங் த நாலேஜ் இன் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். ஸோ பிசிக்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு டே டு டே லைஃப்ல நமக்கு ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ when you read any concept, try to spend some time in thinking about the application. That concept also in the new pattern. 3 marks are allotted to creating type questions. ஸோ அப்போ 3 மார்க் இப்போ கொடுத்துருக்கிறது இந்த அலாட் பண்ணியிருக்கிறது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திங்கிங் நீங்களே திங்க் பண்ணி கான்செப்ட் பேஸ் பண்ணி அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்க நாலேஜ் அப்ளை பண்ற அந்த பேஸ்ல தான் இருக்கும் இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ கான்செப்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்க நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தென் டோன்ட் ஹாவ் எனி கொஸ்டின் அன்ஆன்சர்டு. எந்த கொஸ்டினுமே தெரியலன்னா அன்ஆன்சர்டா விடாதீங்க. attempt every questions and write what you think as the right answer. ஓகே, உங்களுக்கு தெரியும் அதோட கான்செப்ட் நீங்க அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதோட கரெக்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியலனாலும் அதோட பேசிக் கான்செப்ட் வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டதை கொஞ்சம் எழுதுங்க அதுல. ஓகேவா? ஸோ கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் crossed and keep practicing. If you are preparing up to the mark, these tips will ensure you can get a full mark. Okay, full 100% marks இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 100% மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, let us discuss the questions. First question, state the laws of reflection. Okay, laws of reflections கேட்டிருக்காங்க. The incident ray, reflected ray and normal to the reflecting surface all are coplanar. So ஒரு பிளைன் மிரர்ல இருக்கிற அந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் இது எல்லாமே எப்படி இருக்கு? சேமா ஒரே லைன்ல இருக்கு, ஒரே பிளைன்ல இருக்குங்கிறாங்க. ஸோ அப்ப the angle of incidence I is equal to the angle of refraction. ஓகே, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? அந்த ரிஃப்ளெக்டட் ஆயிட்டு போறேன். இப்போ இதுதான் பிளைன் மிரர்னா இது வந்து இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே, இங்க ஒரு நார்மல் இருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்கு? சேம் பிளைன்ல இருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட் ரேல வர ஐயும் ரிஃப்ளெக்டட் ரேல இருக்கிற ஆரும் எப்படி இருக்கு? சேம் பிளைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
இது எப்படி இருக்கு ரெண்டுமே சேமா ஈக்குவலா இருக்கு so I is equal to incident ray reflected ray both ரெண்டுமே எப்படி இருக்கு ஈக்குவல் சேமா இருக்குன்னு பார்க்கணும் then next question what is the angle of deviation due to reflection angulation what is deviation angle deviation angle na enna the angle which is obtained from the difference between the angle of incidence and the angle of refraction so incident ko refraction ko irukra the difference created by the ray of light okay traveling from one medium to the another that has a different refractive index so appo inga enna answer kuduthirukanga the angle between the incident and the deviated light incident ray deviated ray light okay va இதுக்கு இருக்கிற இந்த between the angle between இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்குறத நம்ம என்னன்னு பார்க்கறோம் angle of deviation of the light ray பார்க்கறோம் it is written as இது எப்படி எழுதலாம்னா 180 minus incident plus reflected ray எழுதலாம் okay for the example உங்களுக்கு diagram போட்டு காமிக்கணும் இத plane mirror னா this is the incident ray and then this is the reflected ray and then this is the normal we know so இந்த incident ray வந்து இங்க deviated ஆயிட்டு போகுது இல்லையா இதுக்கு இங்க இருந்து இதோட angle எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 180 degree 180 minus 2i இருக்கும் 180 minus 2i okay so I is equal to r இங்க எப்படி இருக்கு incident rayவும் reflected rayவும் எப்படி இருக்கு சேமா இருக்கு ஈக்குவலா இருக்கு in reflection we can write angle of deviation in reflection at a plane surface as d is equal to 180 minus 2i okay the next question give the characteristics of image formed by a plane mirror so characteristics questions வந்துட்டு நிறைய times கேட்டிருக்காங்க so read well then next the image formed by a plane mirror is virtual erect and laterally inverted so image formation எப்படி இருக்கணும் அந்த plane mirrorல பாத்தீங்கன்னா ஒன்னு virtual இருக்கணும் otherwise erect இருக்கணும் இல்லனா laterally inverted இருக்கும்னு சொல்லி பார்க்கறோம் and the next the size of the image is equal to the size of the object அதோட size of the image வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும் எதுக்கு size of the objectக்கு நமக்கு அந்த எவ்வளவு என்ன ஆப்ஜெக்ட் போதோ அதே சைஸ்லயே அங்க என்ன இருக்கணும் இமேஜும் இருக்கும் அது வந்து ரெண்டுமே எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும்ங்கறாங்க then next the image distance f or behind the mirror is equal to the object distance in front of it okay so the image oda distance எப்படி இருக்கணும் for behind the mirror இருக்கணும் for behind the mirror is equal to the object behind பின்னாடி எப்படி இருக்கணும் மிரருக்கு பின்னாடி ஈக்குவலா இருக்கணும் ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு okay then next if an object is placed between two plane mirrors inclined at an angle 0 so then the number of images n formed is n is equal to 360 divided by theta minus 1 okay it's a very important question read well the next question derive the relation between f and r for a spherical mirror okay so இது ரொம்ப important questions நிறைய டைம் இதோட ரிலேஷன்ஸ் வந்துட்டு 3 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க ஒரு ரிலேஷன் between the f க்கும் r க்கும் இருக்குது so let c be the center of curvature of the mirror okay இங்க center of curvature என்னது c ங்கறத தான் எடுத்துக்கறோம் consider a light ray parallel to the principal axis so ஒரு இங்க இருக்கிற இது என்னது principal axis then next principal axis is incident and the mirror at m இந்த incident angle எங்க இருக்கு இந்த mirrorல இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் இது என்ன mirror எடுத்துறோம் concave mirror எடுத்துறோம் okay and passes through the principal focus f after reflection so after reflection க்கு அப்புறம் இது வந்து இந்த mirrorல போய் பட்டு அதுக்கு அப்புறம் after reflection க்கு அப்புறமா இங்க வந்து என்ன விழுது வரது என்னன்னு பார்க்கறோம் f focus principal focus f அப்படினு சொல்லி பார்க்கறோம் இங்க இருக்கு இந்த f the geometry of reflection of the incident ray is shown in the figure so இதோட reflection எப்படி இருக்குங்கறத இந்த டயகிராம்ல காமிச்சிருக்காங்க the line cm இங்க c இருக்கு இல்லையா இந்த c யும் இந்த m ம் is the normal to the mirror at m okay இந்த cm என்ன எடுத்துக்கறோம் நார்மலா இருக்கு let I be the angle of incidence இங்க இருக்கு இந்த I என்னது angle of incidence and at the same will be the angle of reflection angle of reflection க்கு என்ன எடுத்துக்கறோம் அந்த என்னது I தான் எடுத்துக்கறோம் if mp is the perpendicular from m on the principal axis
இந்த m and p இருக்கு இல்லையா, இது என்ன எடுத்திருக்கோம், principal axis. Then from the geometry, the angles m, c and p. இந்த angle first எடுத்துக்கிறோம். The angle m, c and p is equal to what? I. And m, f, p. இது என்னது? 2i. From right angle triangles, the triangle என்ன இருக்கு? MCB. இந்த MC and இங்க இருக்க P. இந்த triangleக்கு and the triangle MFP. இந்த MFP. Okay. So இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 1 by F is equal to, இதோட ஃபார்முலா என்ன இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் நம்ம வந்து ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ணுவோம். 1 by F is equal to N2 divided by N1 minus 1 into 1 divided by R1 minus 1 divided by R2. Okay, it's a very important formula. Then next, here tan I is equal to PM divided by PC. PM divided by PC. And tan 2I is equal to PM divided by PF. Okay, so as the angle are small, this is angles small. So tan I is I. Okay, I is equal to PM divided by PC. PM divided by another PC. And tan 2I is equal to PM divided by PF. So simplifying further, further simplify பண்ணும்போது 2 எடுத்துக்கலாமா? 2 is equal to PM divided by PC. And tan is equal to PM divided by PF. So 2PF is equal to PC. இங்க 2PF is equal to என்ன எழுதலாம்? PC. So PF is focal length and PC is the radius of curvature. PF ங்கிறது என்ன எழுதுறோம்? Focal length என்றும், PC வந்து curvature R எழுதுறோம். Okay. So 2F is equal to என்ன எழுதலாம்? R. 2F is equal to R of R, otherwise எப்படி எழுதலாம்? F is equal to R divided by 2. Here F is equal to R by 2 is the relation between F and R. So this is the final answer. It's very important. R is equal, F is equal to R divided by 2. Okay. Hope you understand. The next question, what are the Cartesian sign conventions for a spherical mirror? இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு spherical mirror, halo spherical mirror எடுத்திருக்கோம். The incident light is taken from left to right. Incident right வந்து எங்க எடுத்திருக்காங்க? Left to right க்கு எடுத்திருக்கோம். In object on the left of mirror. Object எங்க இருக்கு? Left of the mirrorல வச்சிருக்கோம். Okay. So all the distance are measured from the pole of the mirror. இது எல்லா டிஸ்டன்ஸையும் எப்படி மெஷர் பண்றோம்? Pole of the mirror மெஷர் பண்றோம். So pole is taken as a origin. அப்ப இதுல எது origin பார்த்தோம்னா pole தான் origin. Okay. So the distance measured to the right of pole along the principal axis are taken as positive. இதோட distance நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா positive னு எடுத்துக்கிறோம். Okay, இதோட distance நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? Positive. The next, the distance measured to the left, right of the pole வந்து என்ன எடுத்துக்கிறோம்? Positive னு. Right of the pole positive னு. Left of the pole எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம்? Negative னு எடுத்துக்கிறோம். Left of the pole negative. So heights measured in the upward perpendicular direction to the principal axis are taken as positive. Okay. So heights measured in the downward perpendicular direction to the principal axis are taken as negative. So upward நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? Upward is the upward வந்துட்டு positive ஆகும், downward என்ன எடுத்துக்கிறோம்? Negative ஆகும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். Upward positive, downward வந்து negative ஆகும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். Okay. So then next question, what is optical path? Optical path na enna? Obtain the equation for optical path of a medium of thickness d and refractive index n. So optical path na enna nu pathomna, optical path of a medium is defined as the distance d light travels in vacuum. So d ங்கற distanceல ஒரு lightல ஒரு vacuumல எவ்வளவு light travel ஆயிருக்கு, in the same time it travels a distance d in the medium. At the same time sir, ஒரு mediumல எவ்வளவு distance travel ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்க்க போறோம். So let us consider a medium of refractive index n and thickness. Okay, thickness d. So light travels with a speed v through the medium in a time t. So refractive index ஓட n thickness என்ன எடுத்துக்கிறோம்? d into light travel speed v through the medium என்ன எடுத்துக்கிறோம்? time t. Then we can write, இது எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா v is equal to d divided by t. Okay, இதை rewritten பண்ணோம்னா t is equal to d divided by v.
In the same time, light can cover a greater distance d. Light வந்து எவ்வளோ distance, ஒரு greater distance dங்கிற distance cover பண்ணுது. So in vacuum, as it travels with greater speed c in vacuum, ரொம்ப vacuumல ரொம்ப ஸ்பீடாவும் அது என்ன பண்ணுது, travel பண்ணுது. Then we have c is equal to, c is the speed of the light, c is equal to v equal to d prime divided by t. So rewritten as t is equal to d prime divided by c. As the time taken in both the cases in the same, we can equate the time t. ரெண்டுமே time t equate பண்ணோம். d prime divided by c is equal to d divided by v. So இந்த optical path rewritten பண்ணோம்னா என்ன கிடைக்கும், d prime as d prime is equal to c by v into d. எழுதலாமா? So as c by v is equal to what? N. c by v is the n. The optical path d prime is equal to nd. As n is always greater than 1. n எப்பவுமே எப்படி இருக்கும், greater than 1 இருக்கும். The optical path d of the medium is always greater than d. Okay, hope you understand. The next question, state the law of refraction. So this is also very important question. This could be asked in 2 mark questions only. So many times they were asking. Okay, read well. Law of refraction is called Snell's law. Snell's law states that the incident ray, refracted ray and normal to the refracting surface are all coplanar. Okay, so beginning நம்ம இத படிச்சோம். incident ray, refracted ray இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சேம் இதுல போகுது, சேம் நார்மல் ரே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்னா ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். அதுல ரிஃப்ளெக்ஷன், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்ஷன் ரே அண்ட் அதோட நார்மல் எல்லாமே சேமா இருக்கும்னு பார்த்தோம். இதுல ரிஃப்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் இதெல்லாம் எப்படி இருக்கும், சேமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். So the ratio of angle of incident I in the first medium to the angle of reflection R in the second medium. Okay, so reflectionல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் மீடியம்ல இருக்குன்னு பாக்குறோம். இதுல வந்து அது I ஒரு மீடியம்லயும் R ஒரு மீடியம்லயும் இருக்கு. Okay, so அப்ப எப்படி எழுதுவோம், ரேஷியோல எழுதுவோம். Medium is equal to the ratio of refractive index of the second medium N2 to that of the refractive index of the first medium N1. So எப்படி எழுதலாம்னா sin I by sin R is equal to N2 by N1. This is a refraction. Reflectionக்கு sin I is equal to R. I is equal to R னு எழுதுவோம் reflectionக்கு. Refractionக்கு sin I divided by sin R is equal to N2 divided by N1. Okay. The next question, what is angle of deviation due to refraction? The angle between the incident and deviated light is called. Incident rayவும் அந்த incident ray வந்து deviated ஆகி போகுதுல next mediumக்கு, அத என்னன்னு சொல்றோம், angle of deviation சொல்றோம். So when light travels from rarer to denser medium, it deviates towards normal. The angle of deviation in this case is d is equal to I minus R. அப்ப எப்படி எழுதுவோம்னா d is equal to I minus R னு எழுதுவோம். Okay, this is very important. The next, what is the principle of reversibility? The principle of reversibility states that light will follow exactly the same path if its direction of travel is reversed. Okay, so direction தான் என்ன ஆகுது, reverse ஆகுது. But அந்த focal ஆகுது, light travel ஆகுது எப்படி இருக்குன்னா same pathல தான் travel ஆகுதுன்னு சொல்லி. The next question, what is the relative refractive index? Okay, so என்ன relative refractive index பார்த்தோம்னா Snell's law, the term N2 by N1 பார்த்தோம், is called the relative refractive index of second medium with respect to the first medium, which is denoted as, இது எப்படி எழுதலாம்னா N21 is equal to N2 divided by N1. இந்த Snell's law பார்த்தோம் இல்லையா, அதே தான் என்னன்னு எழுதுவோம், relative refractive index ன்றோம் எழுதுவோம். Okay, hope you understand. The tips எல்லாம் follow பண்ணி 2 marks நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களாவே definitely you will be get the good marks. If you have any doubt means put into the comment box. Thank you, all the best.